ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. ஸோ நிஃப்டி 134 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 24,577 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி 50 நெகட்டிவில் போகுது. சென்செக்ஸ் 485 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 80,301 பாயிண்ட்ஸில் சென்செக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 441 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 54,008 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி தர்ம அடி. பேங்க் நிஃப்டியில் ஆக்சிஸ் பேங்க் மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் ஒரு 1%லேருந்து 1.5% கிட்ட நெகட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்போட டேரிஃப் இஷ்யூ அதை பேஸ் பண்ணி ரியாக்ஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட் இந்த டேரிஃப் இஷ்யூனால நம்ம தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர், இது போக சூரத்தும் அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதனால் 12,000 கோடி அளவுக்கு ரெவன்யூ வந்து லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் 25 மட்டுமே இந்த நைட் வியர் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட டோட்டல் நைட் வியர் எக்ஸ்போர்ட் வந்து ஆக்சுவலி 44,747 கோடி அளவுக்கு எக்ஸ்போர்ட்டில் டேர்ன் ஓவர் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் 25. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் 68% வந்து யூஎஸ்க்கு போகுது. ஸோ இப்போ யூஎஸ்க்கு போகிறதுல பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து மட்டும் நமக்கு இந்த செக்மெண்ட்லேருந்து எக்ஸ்போர்ட்டில் வர்றது 12,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூஎஸ்லேருந்து வர எக்ஸ்போர்ட் ரெவன்யூ மட்டும் 12,000 கோடி. இப்போ அந்த 12,000 கோடி ஒர்த் ஆஃப், அதாவது இப்போ ரீசெண்ட்லி இப்போ போட்டிருக்க டேரிஃப்னால ஆர்டர் எல்லாமே ஸ்டாப் ஆகும். அப்படி ஆர்டர் ஸ்டாப் ஆச்சுன்னா 1,00,000லேருந்து 1.5 லேக் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து போகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே நெகட்டிவ் ட்ரெண்ட் போனாலும் மார்க்கெட்டில் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ மோட்டார் காப் தான். 5,126 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பார்க்கும்போது, பட் 5,246 ரூபா வரைக்கும் போனாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஜெஃப்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்புக்கு வந்து ஒரு பியரிஷ் கால் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம், அதாவது ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்குது. இதனால் ஹியூண்டாய், டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் காப் இதெல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஹீரோ மோட்டார் காப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட் ப்ரைஸை முன்னாடி 3,800 இருந்ததை இப்போ 5,200 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது இன்னைக்கு 5,246 போயிருக்குது. இது போக பஜாஜ் ஆட்டோ, அசோக் லைலாண்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய், டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜெஃப்ரிஸ் கொடுத்த அப்டேட்னால இந்த ஹீரோ மோட்டார் காப் இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார், இவங்க வந்து எலக்ட்ரிக் 2 வீலர் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ஆகஸ்ட்டில் சேல்ஸில் பார்க்கும்போது அவங்க தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு இவி ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 99,900 rupees. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் 2 வீலர் மார்க்கெட்டில் இவங்க டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க டிவிஎஸ் மோட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிவிஎஸ் மோட்டருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஆல்ரெடி டிவிஎஸ் எக்ஸ், டிவிஎஸ் ஐக்யூப் அதெல்லாம் எலக்ட்ரிக்கில் இருந்துச்சு. இப்போ புதுசாட்டி இதை கொண்டு வந்திருக்காங்க டிவிஎஸ் மோட்டார். கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்க்கும்போது 1 lakh கிட்ட வருது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎல்எஸ்ஏ வந்து அவனு சூப்பர் மார்ட்ஸ், அதாவது டிமார்ட் அந்த கம்பெனியோட இன்னொரு நேம் தான் அவனு சூப்பர் மார்ட். அவங்களுக்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் சிச்சுவேஷன் வந்து 36% மேலே போகலாம். 6,406 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவென்யூ சூப்பர் மார்ட்டுக்கு சிஎல்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. பட் டிமார்ட் வந்து இப்போ ரொம்பவே வேல்யூஷன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. அதனால் இப்போதே வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு 68.17 போனது. 68.30 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். எகெயின் இதில் ஒரு கன்சிடரேஷன் லெவல்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 65 கீழே போகிற பட்சத்தில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஒரு அப்டேட் வந்திருந்து. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட சிஎம்ஓ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. நாராயண் அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறதாட்டு சொல்கிறாங்க, டிவி நாராயணன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏவியேஷன் செக்டாரில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த பேங்கிங் செக்டார்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் செக்டாருக்கு போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. சிஎம்ஓனா சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃபீஸர், அவர் தான் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், இவங்க டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் சைன் போட்டிருக்காங்க ரயில்வே அண்ட் அதர் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்க்கு வேண்டி. ஸோ இது வந்து ஆர்வினல் கொடுத்த அப்டேட். இதில் டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் 51% ஸ்டேக் ஓன் பண்ணுவாங்க. 49% பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்வினல் வந்து 51%, டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் வந்து 49% ஓன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப் பேஸ்டு காம்படிட்டிங் பிட்ரில் வந்து, அதாவது ஒரு இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல் பிட்ராக இருந்து
இந்த ப்ராஜெக்டை வின் பண்ணியிருக்கிறாங்க, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ப்ராஜெக்ட். இது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து நமக்கு டேரிஃப் போட்டதுனால இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நம்ம வேறு கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முடிவு எடுக்கிறதாட்டு ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறாங்க. இதில் 40 கண்ட்ரீஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் வருது. ஒன்று UK, ஜப்பான், சவுத் கொரியா, இது மாதிரி கம்பெனிஸுக்கு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா US வந்து 50% இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு மேலே டேரிஃப் போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த 40 கண்ட்ரீஸ் மேலே, அதாவது இந்த 40 கண்ட்ரீஸை டார்கெட் பண்ணி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வராங்க. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 27 US வந்து நமக்கு மேலே 50% டேரிஃப் போட்டதுனால இந்த முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரில. ஏன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெர்மனண்டாட்டு சில பையர்ஸ் இருப்பாங்க, ஸ்டாக் தீர பை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒரு கண்ட்ரீஸை தேடி போகிறது கொஞ்சம் டஃப்பு தான் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நெக்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த டாடா கேபிட்டல். ஆக்சுவலி டாடா கேபிட்டல் IPO பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இருக்க ஷேர் ப்ரைஸ்லேருந்து பாதியில் லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த ஷேர் ப்ரைஸு இப்போ 700க்கு மேலே அந்த டாடா கேபிட்டல் IPOட ப்ரைஸ் வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இருக்குது. மேபி லிஸ்ட் ஆகிறது ஒரு 350 360 லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா கேபிட்டலோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 1100 ரூபா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ வந்து 415 ரூபா. அதை விட கம்மியாக தான் லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ், NSDL அது மாதிரி தான் லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில் அந்த நியூஸ் வந்திருக்கு. இது எந்த மாதிரின்னு தெரில. பட் ஆல்ரெடி NTDV ப்ராஃபிட்லேயும் இதே அப்டேட் தான் வந்து இப்போ ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்டேட் வந்திருக்குது. இது அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 20% விழுந்திருக்கு. டாடா கேபிட்டலோட அன்லிஸ்டட் மார்க்கெட் ஷேர் வந்து 20% விழுந்திருக்கு. ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நான் வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வாங்கலை, பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்கே நிறைய சான்சஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ குறைச்சி லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா லிஸ்டிங் கெயின் வந்து நிறைய கிடைக்க சான்ஸ் இருக்குது. அது அன்றைக்கி இருக்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அது வரட்டும், நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்த்தேன். ஸோ டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஆட்டோ செக்டர் தான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. ஸோ இன்ஃப்ரா தான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. ஸோ ஆட்டோ செக்டரில் அடி கொஞ்சம் குறவாக இருக்குது. ஏன்னா சில கம்பெனிஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த GST ரேட் கட் வச்சு பாசிட்டிவ் அவுட்லுக் வந்தது ஒரு மேஜர் ரீசனாக இருக்கலாம். இன்ஃப்ரா தான் பயங்கர அடி. நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பேங்கிங் அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. கன்சியூமரில் ஐடிசியை பார்த்தேன். ஐடிசி வெறும் ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. இந்த அடி மார்க்கெட்டில் விழுந்த வரைக்கும் ஐடிசி பெருசாக அடி இல்லை. அதாவது மார்க்கெட் விழுந்தாலும் நான் விழ மாட்டேன், மார்க்கெட் மேலே போனாலும் போக மாட்டேன். என்னென்னா எந்த வம்பு சண்டைக்கும் நம்ம போகிறது கிடையாது, நம்மளும் எந்த சண்டையிலையும் சேர்றது கிடையாது. அது மாதிரி ஐடிசி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்ம ஐடிசியில் கன்சிடர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டர்மை ப்ரெடிக்ட் பண்ணி தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். டெக் ஸ்டாக்ஸும் HL டெக்னாலஜிஸ் ஒரு 2.5% விழுந்துருந்துச்சு. இன்ஃபோசிஸ், TCS இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே ஒரு 1% மேலே நெகட்டிவில் இருந்துச்சு. சில ஸ்டாக்ஸ்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஃபார்மா எடுத்து பார்க்கும்போது ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1%லேருந்து ஒரு 1.5% நெகட்டிவில் இருக்குது. சிப்லா மட்டும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. சிப்லா வந்து ஒரு கம்பெனியை வாங்குறாங்க, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் சிப்லாவில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வின்ஃபாஸ்டோட அந்த VF6, VF7 இதோட ப்ரைஸ் வந்து செப்டம்பர் 6 அவங்க ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் கொடுத்த அப்டேட்டு. தூத்துக்குடியில் தான் அவங்க வந்து இதோட ப்ரொடக்ஷனை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மஹேந்திராவோட அந்த XCV 9e, நெக்ஸ்ட் வந்து ஹியூண்டாவோட கிரெட்டா, டாட்டாவோட ஹேரி ரிவி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்படிஷனாக இருக்கும் அந்த கார்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வின்ஃபாஸ்ட் கொடுத்த அப்டேட்டு. டாடா ஸ்டீல் வந்து அவங்களோட ஜாம்ஷெட்பூர் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு 303.13 crores வந்து ஆனுவல் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரிசீவ் ஆகும் எம்ப்ளாயிஸுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NTPCயோட சப்சிடரி தான் NTPC ரினோபிள் கிரீன் எனர்ஜி. அந்த ரினோபிள் கிரீன் எனர்ஜின்னு ஒரு கம்பெனி உண்டு, அது லிஸ்ட் ஆகிடுச்சு. NTPC இன்னொரு சப்சிடரியாக இருக்குது, NTPC மைனிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. தாளப்பாளி கோல் மைனிங் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோல் மைனிங் பண்ணுறாங்க. அது வந்து ஃபினான்ஷியல் 24 to 25 அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 11.03 மில்லியன் டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. இயர் பேசிஸில் 4 to 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஃபினான்ஷியல் 23-24 கம்பேர் பண்ணும்போது 4 to 7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NTPC கொடுத்த அப்டேட். ஸோ இது வந்து NTPCயோட சப்சிடரி தான். இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது மற்ற கண்ட்ரிஸை இம்போர்ட்டை குறைச்சிட்டு நம்மளே அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற எய்மில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இது வந்து தாளப்பாளி கோல் மைனிங் ப்ராஜெக்டில் தான் இந்த சக்ஸஸை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து NTPCயை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW குரூப் கொடுத்த அப்டேட்டு. அவங்களோட EV பிஸ்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்லேயும் அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி டாடா மோட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்னு இருக்குது, அவங்களும் இந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க JSW குரூப்பும் பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து
JSW குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் HFCLோட ஒரு கம்பெனி, அதாவது HFCL வந்து ஒரு 102 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் இந்தியன் ஆர்மிட்டந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து HFCL கொடுத்த அப்டேட்டு. இண்டிகோட ப்ரொமோட்டர் ராகேஷ் கேங்வால் ஸ்டேக் எக்ஸிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 7000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேக் டைல்யூஷன் நடந்திருக்கு மார்க்கெட்டில். இது வந்து இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸும் மார்க்கெட்டில் ஒரு 5% கிட்ட விழுந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரி எனர்ஜிஸ். ஆக்சுவலி வேரி எனர்ஜிஸ் இன்னைக்கு 8% கிட்ட மேலே போச்சு. 5% பாசிட்டிவ்ல இருக்கு. 3444 வரைக்கும் போனது. இப்போ 3432 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி யூஎஸ்லேருந்து இவங்களுக்கு ஒரு சோலார் கான்ட்ராக்ட் டீல் கிடச்சிச்சு இவங்களோட யூஎஸ் சப்சிடரி மூலமாட்டு 452 மெகாவாட் சோலார் மாடியூல் ஆர்டர். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர் எனர்ஜிஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மஹேந்திரா ஏரோஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. உங்களுக்கு ஏர்பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் ஹெலிகாப்டர்ஸ் வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது. H125 ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குது. இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதோட ஆனுவல் சோர்ஸே 2027 $1.4 பில்லியன் அளவுக்கு போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்பஸ் சிஸ்டத்தோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் மஹேந்திரா ஏரோஸ்ட்ரக்சர்ஸுக்கு கிடச்சிருக்குது. இது மஹேந்திரா ஏரோஸ்ட்ரக்சர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜெயபிரகாஷ் பவர் இன்ஜூஸ் லிமிடெட் 300 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவர் பிளான்ட் வந்து மத்திய பிரதேசில் செட்டப் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 300 கோடிக்கு. இது ஜெயபிரகாஷ் பவர் இன்ஜூஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் குஜராத், கர்நாடகா, தெலுங்கானா, பீகார், அசாம் 12328 கோடிக்கு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம தமிழ்நாடோட பேர் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே ஃபண்ட் அலாகேட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வில்மர் வந்து பார்த்தீங்கன்னா AW அக்ரி பிஸ்னஸில் 20% ஸ்டேக் வந்து அக்யூஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் வேண்டி வெயிட் பண்ணுறாங்க. 7150 கோடிக்கு இந்த அக்யூஷன் நடக்கும். AW அக்ரி பிஸ்னஸில் அந்த ஸ்டேக் வந்து அதானி குரூப்ட இருக்குது. இப்போ வில்மர் இன்டர்நேஷனல் இந்த ஸ்டேக் அக்யூஷன் பண்ண போகிறாங்க 20%. இது வந்து வில்மர் கொடுத்த அப்டேட்டு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பிரான்ச்சை நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காதாட்டு சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் நியூ டெல்லியில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.